தமிழர்களுக்கு வணக்கம். இந்த காணொளி எனக்கு தமிழ்ச்சிந்தனையாளர் பிறை பாண்டியன் அவர்களிடம் கேட்க தோன்றிய சில கேள்விகள். ஏன் கேள்விகள் கேட்கணுன்றிருக்கு ஒரு கேள்வி பார்க்குறவங்களுக்கு வரும். நான் தொடக்கத்துலேருந்தே பாண்டியன் அவர்களோட காணொலியும் பாரிசாலன் அவர்களோட காணொலியும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் பாண்டியன் பாரி கூட சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டியன் அவர்களோட காணொலி பெருசாக பார்க்குறதில்ல, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஆனால் பாரி காணொலி கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தேன். அப்புறம் பார்க்க தோணுச்சுன்னு பார்க்க தொடங்கிட்டேன். அப்புறம் ஒரு 1.5 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்விட்டர் தளத்தில் 5ஆம் தமிழ் சங்கம் சார்ந்து பேச வராங்க, பதிவுகள் போடுறாங்க. அங்கே இயங்க தொடங்குறாங்க. ட்விட்டரில் ஸ்பேசஸ்ன்னு ஒன்று இருக்கும், அங்கே எல்லோரும் உட்காந்து பேசலாம். அந்த மாதிரி ஒரு தளத்தில் மறுபடியும் அவங்க கூட எனக்கு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதாவது பாண்டியன் அவர்களோட காணொலி மறுபடியும் நான் பார்க்க தொடங்குறேன். எனக்கு இவங்க கூட பயணிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு விருப்பம், பாண்டியன் அவர்களுக்கும் பாரிசாலன் அவர்களுக்கும் இடையே இருக்கிற சண்டை முடித்து வைக்கணும், இல்லை அதோட தொடக்கத்தை கண்டுபிடிக்கணும். யாரால் அந்த சண்டை வந்துச்சு, யார் யார் அதுக்குள்ளே இணைஞ்சாங்க, யார் யார் என்ன செய்தார்கள் அப்படின்றது எனக்கு கண்டுபிடிக்கணுன்றது ஒரு விருப்பம். அதனால் சில கேள்விகள் இவங்கக்கிட்ட கேட்டேன். அதற்கான பதில்களை இவர்கள் கொடுக்கவில்லை. ஏமாற்றிட்டே இருந்தாங்க. வெளிப்படையாக சொல்லலாம், ஏமாற்றிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் மறைச்சி சொல்லணுன்னா ஏதோ கடத்திட்டே இருந்தாங்க. நான் ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப வச்சுட்டு இருந்தேன். பாரி தான் தப்பு பண்ணிட்டானே, அவன் வேருக்கு நேரு விவாதம் கூப்பிடுறானே, நீங்கள் போக வேண்டியதானேன்னு கேட்கும்போது, நாங்கள் டீகோடிங் வழியாக செய்கிறோம், அதனால் அது மக்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு இருந்தாங்க. நானும் நம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி சேது அவர்களை வெளியே அனுப்புகிறாங்க. சேது ஒரு காணொலி போடுறாரு, சங்கம் ஒரு காணொலி பதில் காணொலி போடுது, பாண்டியன் அவர்கள் ஒரு காணொலி போடுறாங்க. இப்போ இவங்க கூடலாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம் வருது. அதாவது நான் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறேன், சில பதில்கள் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட பதில்கள் சொல்லலை. பிறகு தேர்தல் நடக்குது, தேர்தல் முடிவுகள் வருது. பாண்டியன் அவர்கள் முதல்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருந்தார். ஆனாலுமே அவங்க தேர்தலில் நிற்கும்போது அவர் நம்பினார், சில இடங்கள் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம், இல்லை ஆட்சியை அமைக்கப் போகிறோம்லாம் நம்பினாங்க. ட்விட்டர் ஸ்பேசஸில் வரவங்க அதை பேசினாங்க, ஆட்சி அமைக்க போகிறோம், எங்கள் ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்னு பேசினாங்க. அப்போ அப்படி ஒரு நம்பிக்கையான கட்டமைப்பில் இருந்தாங்க. ஆனால் அவங்க வெற்றி பெறவில்லை. ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்றதுக்கு அவங்களே ஒரு காணொலி போடுறாங்க. சங்கம் மக்களிடம் போய் சேரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதானே? உண்மைதான். இப்போ மக்கள்கிட்ட போய் சென்று அடையணுன்னா என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். தேர்தல் நேரம், அந்த 5 வருடத்துக்கு ஒரு வாட்டி வருதில்ல, தேர்தல் நேரத்தில் கொடியை பிடிச்சிக்கிட்டு, இல்லை சின்னத்தை எடுத்துக்கிட்டு, இல்லை கட்சி கொள்கை துண்டறிக்கை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்து, நாங்கள் இந்த வழி வந்தவர்கள், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள், இதுதான் எங்கள் ஆய்வுகள் கருத்துக்கள்னு சொல்லிவிட்டு எங்களை வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி செய்ய மாட்டாங்க மக்கள். புரியுதா? அப்போ இது செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, மக்களோட வாழ்வில் நம்ம கலக்கணும், மக்களோட சிந்தனையும் நம்மளோட சிந்தனையும் இணையணும். அப்போ மக்களை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். மக்களை புரிந்து கொள்வதுனா என்ன? மக்களை புரிஞ்சுக்கிறதுனா என்ன? மக்களோட அறிவு நிலை என்ன, அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்களோட மன உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் மக்களை புரிஞ்சுக்கிறது. மக்களோட நம்ம சிந்தனை இணையணும் அப்படின்றது என்னென்னா, மக்களோட அறிவு நிலை எங்கே இருக்குது, நம்மளோட அறிவு நிலை எங்கே இருக்குது. இப்போ நமக்கு கூடுதலாக இருந்தால் நம்ம அறிவு நிலைக்கு அவங்களுக்கு புரிகிற வகையில் கொண்டு வரணும். அதுக்கு இப்போ 5ஆம் தமிழ் சங்கம் இருக்குன்னா, நாங்கள் டீகோடிங்கை கொடுக்குறோம், இங்கே பாரு அப்படின்னு சொன்னால் அவங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களோட அறிவுக்கு என்ன இருக்கோ அவங்களுக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்து தான், இல்லை படிப்படிகளாக சில கேள்விகள் வச்சு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். அது டீகோடிங்க்கு. தமிழ் தேசிய அரசியலுக்கு மக்களோட வாழ்வியலில் பிறமொழியாளரால் என்ன பிரச்சனை வருதோ அதை காட்டி தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அப்படி தான் நம்ம எல்லாருமே வந்தோம். நம்ம வாடுற சூழலில் நம்ம தமிழர்களுக்கு பிறமொழியாளரால் என்னென்ன பிரச்சனை வருதுன்றது நம்ம பார்த்தோம்ல. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த அரசியலுக்குள்ளே வரோம். அப்போ நம்ம தமிழர்கள் எல்லா மொழியாளர்கள்ட்டையும் பழகிற சூழல் இருக்குது அவங்களுக்கு.
அதில் அவங்களுக்கு பிற மொழியாளரால் ஏன் பிரச்சனை வருது, என்னென்ன பிரச்சனை வருதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க இதுக்குள்ளேயே வருவாங்க. அப்போ அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை அவங்கக்கிட்ட சொல்லிக் கொடுக்கணுன்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் பழகணும். அப்போ இந்த 5 வருடத்துக்கு ஒரு வாட்டி தேர்தலுக்கு போகிறன்றதே ஒரு போலி தான். மக்கள்கிட்ட நம்ம தினம் நம்மளால் முடிஞ்ச இடத்துல இருந்து நம்ம பழகணும். நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட நம்ம பழகணும். கொஞ்சம் கொஞ்சம் பழகினாதான் அவங்களும் நம்மளும் கருத்தியல் இணைவு வரும். அப்போ தான் நம்ம வந்து விடுதலை பெற முடியும். அப்போ இவிஎம் மிஷின் வச்சு எப்படி வெற்றி பெறுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரியா? நம்ம எல்லாருமே தெளிவடைஞ்சிட்டா, மக்கள் எல்லாமே ஒன்றிணைந்த சிந்தனையில் வந்து விட்டால் நம்ம 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இருக்கோம்ப்பா, எங்கள் வாக்கு வந்து எங்களுக்கு விழலை அப்படின்னு எளிமையாக எல்லாருமே கேள்வி கேட்க முடியும். இன்றைக்கி ஏன் கேள்வி கேட்க முடியல? ஏன்னா சிந்தனை அளவில் ஒற்றுமை இல்லை. எடுத்துக்காட்டுக்கு ஜல்லிக்கட்டு தான். அந்த சிந்தனை ஒற்றுமை எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல கூடணுன்ற அந்த உணர்தல் வந்துச்சு, எல்லோரும் கூடினாங்க. அதுவுமே நமக்கு முழு விடுதலை ஜல்லிக்கட்டு கிடச்சிதான்னா கிடைக்கல தான். சரியா? அப்போ எல்லாருமே வந்து பழகி எல்லாருக்குமே ஒரு முழு தெளிவு இருக்கணும். அப்போ தான் விடுதலை பெற முடியும். முழு புரிதல் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு நிற்க தான் செய்வோம், பிரிஞ்சு நிற்க தான் செய்வோம். அப்போ வள்ளுவர் சொல்லுவார்ல, எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் இங்கே தேவை. நாங்கள் ஒரு தலைமையை ஏற்று அவர் பின்னாடியே போகிறோம், அவருடைய கருத்தையே நாங்கள் எடுத்து பயணிக்கிறோம். இது விடுதலை கிடையாது. ஒவ்வொரு மனிதரும் சுற்றி இருக்க சூழல் எல்லாத்தையுமே உள்வாங்கணும். அப்போ தான் விடுதலைக்கு சாத்தியமே வரும். சரியா? இப்போ தலைப்புக்குள்ளே வந்துடும். பாண்டியன் அவர்களுக்கு ஏன் கேள்விகள்னால், இப்போ அவர் பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டம் மூட நம்பிக்கைகள் தான் அந்த கூட்டம் இருக்குது. எல்லாத்துலேயும் மூட நம்பிக்கைன்னு சொல்லலை. பாண்டியன் அவரோட ஆய்வு வந்து தெளிவாக இருக்குது, அது சரியாக இருக்கும், இப்போ அவர் எது செய்தாலும் சரியாக இருக்குன்ற ஒரு மூட நம்பிக்கையில் இருக்காங்க. அப்போ தான் நான் நினைக்கிறேன், ஒருவேளை நான் தப்பாக கூட இருக்கலாம், பார்த்துக்கலாம். சில கேள்விகள் அவர்கிட்ட தொடர்ச்சியாக காணொலி வழியாகவே நான் வெளியிடுறேன். அந்த காணொலிகளுக்கு, அந்த கேள்விகளுக்கு அவர்கள், அதாவது பாண்டியன் அவர்களும் அவரோட சங்கத்தாட்களும் என்னென்ன பதில்கள் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அதன் வழியாக அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போவோம். இறுதியாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு இருக்குல்ல, இறுதியாக இதுதான்ப்பா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும்ல, அங்கே தெரிஞ்சிடும். இப்போ அவங்க வந்து மூட நம்பிக்கையில் இருக்காங்களா, இல்லை நான் மூட நம்பிக்கையில் இருக்கேனா அப்படின்றது தெரிஞ்சிடும். அதை தான் செய்ய போகிறோம். இதோடு சேர்த்து சேது வெளியே அனுப்புனாங்கல்ல, அதை சுற்றி நடந்த நிகழ்வுகள், அதன் பிறகு சேது வெளியே வந்துட்டு சேது சில செயல்கள் செய்கிறார்ல, அவரிடமும் சில கேள்விகள் இருக்குது, அவர் கூட இருக்கிறவங்ககிட்டையும் சில கேள்விகள் இருக்குது. எல்லாத்தையும் தொடர்ச்சியாக எடுக்க தான் போகிறோம். இதன் பிறகு தமிழ் தேசிய தளத்தில் தமிழர்களுக்கு இடையே எந்த சண்டை நடந்தாலும், எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை முழுதாக கேள்விகள் கேட்டு அதற்கான விடை பெறுவது, பதில்களை பெறுவது நம் அனைவரின் கடமை. ஏன்னா நம்ம உள்ள நுழையாமல், நம்ம கண்டுக்காமல், நம்ம கேள்வி கேட்காம விடுறதை வச்சு தான் இவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க. நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்க தான் நமக்கு தெளிவு பெறும், அனைவருக்கும் எல்லாமே தெரியும். இப்போ இந்த சண்டை போடுறாங்கல்ல, இவங்களாம் உண்மையிலே கருத்து முரண்பாடில் சண்டை போடுறாங்களா, இல்லை இவங்களோட தனிப்பட்ட ஆசைகளுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்றது வெளிப்படும். அனைத்தையும் கேள்வி கேட்டால் தான் இனிமேல் சூழ்ச்சிகள் நடக்காது. சூழ்ச்சிகள் ஏன் நடக்குது சொல்லுங்கள்? நம்ம தமிழர்களுக்கிடையே சண்டை மூட்டி விடுறாங்க. தமிழர்கள்கிட்ட இருக்கிற அறியாமையை பயன்படுத்தி தான் சண்டை மூட்டி விடுறாங்க. தமிழர்கள்கிட்ட இருக்கிற தனிப்பட்ட ஆசைகளை பயன்படுத்தி தான் சண்டை மூட்டி விடுறாங்க. சரி தானே? தனிப்பட்ட ஆசையினால தானே ஒரு கும்பலாக நின்று இன்னொரு கும்பலை சண்டை போடுறது வருது. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கேள்வி கேட்டால் எல்லாரோட உண்மை முகம் வந்து வெளியே வந்துடும், எல்லாரோட உண்மையான சிந்தனை வெளியே வந்துடும். இவங்க இதுக்காக தான்ப்பா பண்ணுறாங்க, இவங்க இனத்துக்காக பண்ணுறாங்க, இல்லை இவர் தன் குடிக்காக பண்ணுறாரு, இல்லை இவர் வந்து தனிப்பட்ட ஆசைக்காக பண்ணுறாரு அப்படின்னு தெளிவு வரும். அப்போ எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். இப்படி வந்து எல்லாருமே தெளிவாக கேள்வி கேட்டால் மட்டும்தான் இனிமேல் சூழ்ச்சிகள் நடக்காது. நீதிமன்றங்களே நம்ம எடுத்துப்போமே, தமிழ் தேசிய ஆட்சியில் நீதிமன்றம் அனைத்து மக்களும் தெளிவாக இருக்காங்க, அனைத்து மக்களுக்கும் எல்லா தர்க்கமும் தெரியுது, எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்படின்னா நீதிமன்றம் விரைவாக அனைத்து வழக்குகளையும் முடித்து வைக்கும். அப்போ மக்கள் தெளிவு அடைந்தால் தான், மக்கள் புரிஞ்சுக்கிட்டாதான், மக்கள் வந்து கேள்வி கேட்டு எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டாதான் இது சாத்தியம், விடுதலை சாத்தியம். அப்போ எல்லாருமே இதை பண்ணுவோம். பாண்டியன் பாரிசாலன் அவங்க இருவருக்கும் நடந்த சண்டையிலேருந்து
நான் தேட தொடங்கினதுனால அங்கேருந்தே நான் இந்த கேள்விகள் இதை தொடங்கிடுறேன். இப்போ இந்த காணொளி ஒரு 10 நிமிடம் கிட்ட இருக்குது. இதில் நான் கேள்விகள் இணைக்கலை. இதை நான் முன்னோட்டம்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஏன் கேள்வி எழுப்புகிறோம், நான் ஏன் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டேன், வழி நடத்தப்பட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேன். கேள்விகள் வந்து தனித்தனி காணொலியாக கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கேட்க வரவங்க ஒரு 10 நிமிடம் வந்து பொறுமையாக இருந்துட்டு கடைசியில் இந்த கேள்விகளை கேட்பாங்களான்னு தெரில, அதை கடந்து கூட போயிடுவாங்க. அதனால் இது முன்னோட்ட காணொலி இப்போ வெளியிட்டுறேன். 1 நாள் இல்லை 1.5 நாள் இல்லை 2 நாளுக்குள்ளே கேள்விகளுக்கான காணொலியை நான் போட தொடங்கிடுறேன். தமிழர்களுக்கு நன்றி, பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.